ரமேஷ் ஜெயினுக்கு எவ்வளோ சொல்லியும் செய்யலைண்ணா அவர். அந்த வீடியோ நான் ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எந்த இடத்துல சொல்ல வீட்டுல தண்ணி வந்துச்சு. சின்ன புள்ளிகளை ஓப்பன்ல இருக்குது, பாம்பெல்லாம் வருது, சோரே கட்ட மாட்டேங்கிறாங்க. என்னாச்சுமா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அது எதுவுமே யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அது யாரு இடமே கூட தெரியல. வீந்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த பக்கம் அதை வீந்துச்சு, அது வீந்துச்சு, வீந்திலே இருக்குது. அது ஒரு ஆள் அந்த ஆள் அந்த சொந்தக்கார அந்த லேண்டு சொந்தக்கார யாருன்னு வர்றதே இல்லைங்க. வீட்டு எதிரில் இப்போதைக்கு ஒரு 4-5 ஃபார்ம் வந்துட்டு பாரு. அந்த முன்னாடி மழை வந்துச்சு, வீடியோ வச்சுட்டு திரும்பி கட்டுங்க. மழை வந்துச்சு, அதான் சோறு அது பாருங்க சோறு இப்போ நாளைக்கு வீர மாதிரி இருக்குது. ஏன்னா பசங்க அவங்க விளையாண்டு இருப்பாங்க, அது வேணா வீந்த என்ன பண்ணுறது சொல்லுங்க. இது தண்ணி எப்போ எப்படி வந்துருக்குதுங்க? நேற்று நைட் மழையில ஃபுல் தண்ணி இதெல்லாம் பார்த்து. செவரு எப்போ வந்தது? இந்த சோறு வந்து 6 மாசம் ஆயிடுச்சு. எதுவும் கண்டிக்கல, நாங்கள் எதுவும் கேட்கல. இப்போ இது நேற்று விந்துச்சு, நேற்று இது விந்துச்சு, அது நேற்று விந்துச்சு மலைக்கு. அது கண்டுக்கவே இல்லை, சொல்லி இன்னொரு மழை வந்துச்சுன்னா அது விந்துடும். அப்புறம் அந்த பக்கம் விந்துக்கு, அந்த பக்கம் விந்துக்குது. அதுவும் யாரும் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. இது எனக்கு அது எந்தக்கார யாரும் தெரியல, எதுவுமே கண்டுக்கவே గోడ అదే చెప్పేది. అంత మంది ఎంత పడతా ఉంది, వాళ్ళు ఎవరు ఏం పట్టించుకోండి. పిల్లలకి పెళ్లి పడితే ఎట్లా లోకల్ది కూడా చెప్పేది నేను. ఎంత పిల్లలు ఆటాడుతాను, చక్కగా పడిపోతే ఏం చేయమంటావు? ఏదో విందించాను, ஒரு கல்லு விந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இடக்கார யாரு என்ன கட்டுறது எதுவுமே இல்லை. கேட்டுதான் பாக்குறதே இல்லையா? கேசானா பசங்க மேல விழுந்துச்சுன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த காவா க்ளீன் பண்றாங்க. அது கூட பண்றது இல்ல. காவாவே க்ளீன் பண்றது இல்ல தெரியுமா? வருஷானங்களா க்ளீன் பண்றது இல்ல, அப்படியே தான் இருக்கும். மண்ணெல்லாம் விழுந்துட்டு அதுல இந்த மேஸ் இந்த ஏரியா மெஸ் வந்து அங்க உள்ள பண்ணா உள்ள கொஞ்சம் ரன்னா அதே எதனா விந்துச்சுன்னா நீங்களே பாருங்க. வாங்க, நீ எது வீட்டு எதெல்லாம் குப்பை, அதெல்லாம் குப்பை பாருங்க. இந்த பாருங்க, எதனா அதே போயிடான்னு தெரியறது பாருங்க. இது பழைய சோறா? பழைய சோறு இது. இப்ப ராத்திரி விழுந்ததா? இது ராத்திரி விழுந்து. இது வந்து ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. விழுந்து தகர வச்சாங்க, அது விழுந்துச்சு. அது எதுவுமே கண்டிக்கல யாருமே. சரி இப்ப பார்த்தா ராத்திரி மலைக்கு இது விழுந்துச்சு. இப்ப நெக்ஸ்ட் பாரு, அது வீர மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் விஷயம் அது கீழே விழுந்து. இந்த பக்கம் கொஞ்சம் இங்க வாங்க, எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. வாங்க பாருங்க, இதெல்லாம் பாருங்க. காவா மேல வீடு கட்டிக்கிறாங்க. லாஸ்ட்ல காவா மேல வீடு கட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க அங்கிள். இந்த பக்கம் பாருங்க, அங்க ரேட் பாருங்க. அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. செகண்ட் எம்ஜி மார்க்கெட், ராஜஸ்தான் ஆயில் மில். செகண்ட் எம்ஜி மார்க்கெட், ராஜஸ்தான் ஆயில் மில். ராஜஸ்தான் ஆயில் மில். இது போர்வெல் பெட்சன். இது போர்வெல் பெட்சன் வந்து அது செகண்ட் எம்ஜி மார்க்கெட். ஆனா இந்த பக்கம் வர்றது இல்லைண்ணா, காவா க்ளீன் பண்ணிட்டு வருது. ஆனால் நம்ம செகண்ட் எம்ஜி மார்க்கெட் இது செகண்ட் விட்டா இது இந்த ரோடு வந்துட்டு போர்வெல் பெட் சேரும். நம்ம காவா வந்துட்டு எடுக்கிறது இல்லை.
எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை. காத்தால கூட ஃபோன் பண்ணோம், சரி வரேன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா இப்போ தான் வந்துக்கிறாங்க. வந்து அவங்க 1 hour ஆயிடுச்சு. நம்மளுக்கு என்னன்னா ஒரு 2 அடி கீழே எடுத்து கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடெல்லாம் சேர்த்தா இந்த நல்லா அந்த பக்கம் காட்டுங்க, ஆனால் இந்த பக்கம் காட்டுங்க. இந்த வீடெல்லாம் வந்துட்டு காவா மேலே சேர்த்து கட்டிக்கிறாங்க. இந்த வீடெல்லாம் காவாவே இப்போ ஒரு 2 அடி இந்த காவாவை 1 அடி 1/2 அடி மாற்றிட்டுக்கிறாங்க அவங்க. அதுக்கு எதனா தண்ணி 1/2 அடி கூட போறது தண்ணி எல்லாம் மூச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னா உங்களால முடிஞ்சது எங்களுக்கு எதனா ஒன்று பண்ணி கொடுங்க. தண்ணி போறதுக்கும் இடம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு இவங்க என்னவோ காசு கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இந்த டோரெல்லாம் போட்டு இது பர்மிஷன்லாம் எடுத்து காவா இது பக்கம் பண்ணி விட்டாங்க. இப்போ பூரா தண்ணி வந்து இந்த ரொட்டி இது அது இது எல்லாம் தண்ணி வந்து இதில் வருது. இப்போ இது வந்து வீடுங்கெல்லாம் உள்ளே வந்து லொடியில் இப்படி வரணும் தண்ணி. அது காவா இப்படி இருந்துச்சு முன்ன. இந்த காவாக்கு இப்படி எடுத்து போட்டாங்க. இது வந்து பேச்சஸ் எல்லாம் ஒரு சைட்டுக்கு 3 அடி விட்டுக்கிறான் அவன். அந்த பேச்சஸ்க்கு விட்டு காவா பண்ணிட்டுக்கிறாங்க. இவங்க எல்லாம் பண்ணிக்கிறது இந்த ஆள் பண்ணிக்கிறாரு. இந்த இந்த வீட்டுக்காரர் இந்த டோரெல்லாம் போட்டுக்கிறாரு. இப்போ இது ஸ்லாப் போட்டாக்கா இது இது கட்டிட்டு ஓப்பன் பண்ணலான்ட்டு போட்டுக்கிறார். அவர் போட்டுக்கிறார், செஞ்சுக்கிறார். அவ்வளோதான். இது வந்து காவா இப்படி இருக்கணும். இப்படி போனாக்கா காவா நம்ம வீட்டால தனியாக வராது. அப்படியே போயிடுது. அதான் மோதம் மோதம் பாஸ்ட் 20 இயர்ஸ்லேருந்து கரெக்ட் இப்படி இருந்துச்சு. அந்த ப்ரெஷர் வந்துச்சுனா கூட இப்படி போயின்னு இருந்துச்சு. இது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா முன்னாடி கூட ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா, எல்லாம் ஸ்லாட்டர் ஹவுஸ் எல்லாம் கலீஜ் எல்லாம் வீட்டு முன்னாடி வந்துருது. நேற்று ராத்திரி எல்லாம் வீட்டு எல்லாம் போச்சு. யாருமே தூங்கல, சின்ன பசங்க யாரும் தூங்கல ராத்திரி எல்லாம். இது 1 டைம் 2 டைம் இல்ல, இது எப்போ 3 months ஆயிடுச்சு கட்டு. இது அப்போலேருந்தே மழை வந்துச்சுன்னா சேம் ப்ராப்ளம். வருஷமா இங்க தண்ணி வரல. இது எப்போ கட்டினாங்களோ அப்போலேருந்து தண்ணி இப்படி ஏரியாக்கு வருது. இந்த பக்கம் போனோம் தண்ணி, அதெல்லாம் இந்த பக்கம் போனோம். இந்த பக்கம் போனோம். இதெல்லாம் கட்டிட்டு அவரு இப்படி போறது தண்ணி. இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி போன தண்ணி இப்படி போனோம். இது இப்படி போனாக்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த கட் பண்ணிட்டு அங்கே நேராக விட்டுக்கிறாங்க. இப்படி போனாக்க எவ்வளோ மழை விட்டோம் எவ்வளோ தண்ணி ஓட்டும் ஒன்றா வருஷம் ஒன்றும் ஆகாது. Usan boy. Hey Lala, itu pan mana sih? Hey Lala, Dran. Dran. Ya Dran. Usan ni kita kemana? Usan. Hah? Hah? Apa ya? Kenapa kan? Nomor apa? కాదు నీళ్ళు అప్పకు పోన్ దాని నుంచి ఇటు బయటకు వస్తుంది. ఇప్పుడు ఊరుకోలేదు. ఇది 30 ఏళ్ళ నుంచి లేదు. ఇది 30 ఏళ్ళ నుంచి లేదు. అప్పుడు నుంచి ఇదే ఆ పక్క ఉంది. అన్ని సైడ్కి 3 అడి ఇచ్చిండ్రు. நான் இது வீடு எந்துண்ணா இந்த வீட்டில் வந்து 40 வருஷமாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்துட்டு இந்த காவா இங்கே போட்டுருந்துலேருந்து ரொம்ப ப்ராப்ளம்மு. வீட்டில் தண்ணி வந்துட்டு முக்கால்வாசி தண்ணி வீட்டில் வந்துடுச்சுண்ணா. இந்த வீடியோவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான். பாருங்க, இவர் கூட நம்ம டிரைவர் தான். இவர் நம்ம 3 பேர் 4 பேர் ரமேஷ் ஜெயினுக்கு எவ்வளோ சொல்லியும் செய்யலைண்ணா. அவர் அந்த வீடியோ நான் ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லைண்ணா.
நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்க. அந்த தொட்டி இது வேற, இந்த தொட்டி அப்புறமா எல்லாம் மார்க்கெட் இதெல்லாம் இதில் தான் வருது. அது டைவர்ட் பண்ணி கொடுத்துட்டாக்கா நல்லா இருக்கும். நான் 100 வருஷத்துக்கு காவா அது நம்மளுக்கு வேற ஒன்றும் வேணாண்ணா. இன்னும் எப்படி இருந்துச்சு அப்படி பண்ணி கொடுத்தா போதும். போதும், அவ்வளோதானா, எனக்கு வேற ஒன்றும் வேணாண்ணா. பழைய காவா மூடிட்டு புது காவா போட்டு புது காவா போட்டிருந்தால இந்த ப்ராப்ளம் வந்துச்சுண்ணா. பழைய காவாவே ஒன்றும் இல்லை, கிளீனா பண்ணிச்சு. அவ்வளோலாம் மழை இந்த புதுசு காவா எப்போ போட்டாங்களோ அப்பத்துல இருந்து இது ப்ராப்ளம் தான். தயவு செய்து எதுனா பண்ணுங்க.